ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்கை சோலார் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஆன்கிரிட் இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் வீடு. இது சைட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இவங்களுக்கு சோலார் போடணும்னு சொன்னாங்க. ஸோ இருக்கிற ஸ்பேஸில் எவ்வளோ போட முடியும்னு நாங்கள் கால்குலேட் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4.3 கிலோவாட் போட முடியுன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இதில் நம்ம லூம் சோலாருடைய 540 வாட்ஸ் ஹாஃப் கட் மோனோபர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.3 கிலோவாட்டு. ஒரு நாளைக்கு அப்ராக்ஸாக உங்களுக்கு 20 யூனிட்ஸ் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. ஸோ இது சொருவோடு போடுறாங்கனால அதுக்கு முன்னாடியே நம்ம சோலார் பேனல் போட்டாங்கனால நாங்கள் முன்னாடியே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பேனல் இன்ஸ்டலேஷன் டேட்டு பார்த்திங்கன்னா ஜான்வரியில் பண்ணோம். நாங்கள் இதுதான் இந்த வீடியோட டாப் வியூ. பேனல்ஸ்லாம் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. ஸோ பேனல் கொஞ்சம் ரொம்ப பெருசு, ப்ளஸ் சேஃப்டிக்காக ரொம்ப ஓப்பன் ஏரியா இருக்கிறதுனால நாங்கள் 3 பர்லின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பேனலை இன்னுமே ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹெவியாக விண்டு வந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பேனல்ஸ்லாம் டேமேஜ் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஜிஐ பர்லின், ஜிஐ ராஃப்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது, ஆன்கிரிட் சிஸ்டம்னால என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேஷன் பண்ணுற பவரை டைரெக்டாக நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு நாளைக்கு 20 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதே 20 யூனிட்ஸ் நம்ம பில்லில் மைனஸ் ஆகிடும். இதுதான் இந்த ஆன்கிரிட் செட்டப்போட பெனிஃபிட்ஸு. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பவர் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்காது. அது என்ன ரீசன்னால ஆன்கிரிட்டில் மட்டும் பவர் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்காதுன்னா, நம்பர் 1 பார்த்திங்கன்னா, நம்ம சப்போஸ் லைன் மேன் பக்கத்துலேயே பவர் கட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாருன்னா நம்ம சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற பவர் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன். அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஆன்கிரிட். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சதா? அப்படி கிடையாதுங்க. இந்த ஆன்கிரிட் செட்டப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, இபிலேருந்து அப்ளை பண்ணி நெட் மீட்டர் வாங்கணும். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அது உடனே கொடுக்க மாட்டாங்க. இது வாங்கணுன்னா எப்படி மினிமம் ஒரு 30 to 60 days வரைக்கும் கண்டிப்பாக ஆகும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. ஸோ நம்மளோட டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா இந்த சோலாரோட ஏசிடிபியை ஒயரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கீழே இருக்கிறது டிசிடிபி. அது எதனால் இதை வைக்கிறாங்க அப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே சர்ச் ப்ரொடெக்ஷன் வச்சுருப்போம் எர்த்திங்காக. ஸோ இன்கமிங்க்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அவுட்கோயிங்க்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் லுக் ஆஃப்டர் த இன்ஸ்டலேஷன் ஆஃப் த இன்வெர்ட்டர்ஸ் அண்ட் த டிசி அண்ட் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா Growattோடைய 5 கிலோவாட் ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரிமோட் மானிட்டரிங் நீங்கள் பார்க்குற இந்த கீழே இந்த டாங்கல் பார்த்திங்கன்னா ரிமோட் மானிட்டரிங்கோட வந்துடும். வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம மொபைல்லே ஆப் மூலிமா எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ இது வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ போட எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சாரி, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு வீடியோவும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இது இங்கே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைட்னிங் அரசும் சேர்த்து போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கான எர்த்திங் இது. நாம் ஏன் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக 25 ஸ்கொயர் ஒயர் ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஜிஐ ஸ்ட்ரிப்போ இல்லை காப்பர் ஸ்ட்ரிப்போ யூஸ் பண்ணால் அது பாடி எர்த் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒயர் யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி நல்ல இன்சுலேஷனோட வரனால சப்போஸ் லைட்னிங் விழும்போது அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நேராக கிரவுண்டுக்கு போயிடும். மோரோவர் எப்போவுமே காப்பர் பாண்டட் இந்த மாதிரி மெட்டீரியலாக யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுதான். ஸோ இதான லாஸ்ட் அவுட்கம். அதான் நான் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இந்த வீடியோட ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ற மாதிரி சொல்லலாம். இது ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் எடுத்த இமேஜ் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃப்ரோக்ஸ்.